கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். இயேசுவை பற்றி எழுதப்பட்ட புத்தகங்கள் உலகம் கொள்ளாதவை. ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் கிறிஸ்துவனுடைய அன்பை குறித்தும் வல்லமையை குறித்தும் கிருபைகளை குறித்தும் வெளிவந்து விட்டன. இன்னும் கோடான கோடி வந்து கொண்டே இருக்கின்றன. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ புத்தகங்கள் ஒன்றும் எழுதவில்லை, நிரூபங்கள் ஒன்றும் எழுதவில்லை, சங்கீதங்கள் ஒன்றும் எழுதவில்லை. வேதத்தில் மோசே எழுதியதாக 5 புத்தகங்கள் உண்டு. தாவீது எழுதிய அழகிய அருமையான சங்கீதங்கள் உண்டு. சாலமோன் எழுதிய ஞானமுள்ள 3 நூல்கள் உண்டு. அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதிய அர்த்தம் பொதிந்த ஆழமான 14 நிரூபங்கள் உண்டு. யோவான் எழுதிய சுவிசேஷமும் வெளிப்படுத்தலும் நிரூபங்களுமாக மொத்தம் 5 புத்தகங்கள் உண்டு. மத்தேயு, மார்க்கு, லூக்கா ஆகியோர் எழுதிய விசேஷங்களும் உண்டு. ஆனால் இயேசு கிறிஸ்து எழுதியதாக வேதத்தில் புத்தகங்கள் ஒன்றுமில்லை. அவர் எழுதவில்லையா? புத்தகங்கள் ஒன்றும் அவர் எழுதவில்லை என்றாலும் அவர் தமது சொந்த கரங்களை கொண்டு எழுதிய 4 சந்தர்ப்பங்களை வேதத்தில் வாசிக்கலாம். முதலாவதாக, நியாயப்பிரமாணம் முழுவதையும் தம்முடைய சொந்த கரத்தினால் எழுதினார். வேதம் சொல்லுகிறது, அந்த பலகைகள் தேவனால் செய்யப்பட்டதாயும் அவைகளிலே பதிந்த எழுத்து தேவனால் எழுதப்பட்ட எழுத்துமாயிருந்தது. இரண்டாவதாக, தாவீது கர்த்தருக்கென்று மகிமையான ஆலயம் ஒன்றை கட்ட தீர்மானித்த போது கர்த்தர் அந்த ஆலயத்தின் மாதிரியை தம்முடைய சொந்த கரத்தால் தாவீதுக்கு எழுதி கொடுத்தார். மூன்றாவதாக, பாபிலோனிலுள்ள பெல்சாசார் என்ற ராஜா பெரிய விருந்து கொண்டாடி எருசலேம் தேவாலயத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட பொன் வெள்ளி பாத்திரங்களில் திராட்சரசம் குடித்தபோது மெனே மெனே தெக்கேல் உப்பாசின் என்ற வார்த்தைகளை சுவரில் எழுதினார். நான்காவதாக, விபச்சாரத்திலே பிடிக்கப்பட்ட ஸ்திரீயை கல்லெறிந்து கொல்ல இஸ்ரவேலர் வந்தபோது இயேசுவானவர் குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். அந்த கையெழுத்தை நோக்கி பாருங்கள். அது இரக்கத்தின் கையெழுத்து மட்டுமல்லாமல் பாவ மன்னிப்பின் கையெழுத்தாகவும் இருந்தது. எந்த மனுஷன் கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு ரட்சிக்கப்படுகிறானோ அவனுடைய பெயரை இயேசு கிறிஸ்து ஜீவ புஸ்தகத்தில் எழுதுகிறார். அந்த குறிப்பு தான் உங்களுடைய நித்தியத்தை நிர்ணயிக்கிறது. அந்த எழுத்துக்கள் மூலமாகத்தான் நீங்கள் பரலோக பாக்கியத்தை சுதந்திரித்துக் கொள்ளுவீர்கள். ஜெபம் செய்வோம். அன்புள்ள இயேசப்பா, இந்த புதிய நாளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவருடைய பெயரும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட வேண்டும். எங்களை உமது சொந்த இரத்தத்தால் மீட்டு கொண்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.